ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவில ரொம்பவே சூப்பர் ஹிட் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க நம்மளோட ஹீரோ, அவரோட மனைவிக்கு ரீசென்ட்டா வளைகாப்பு நடந்திருக்கு. அந்த ஒரு எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எஸ், நம்மளோட சன் டிவில ரொம்பவே சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்க சிங்கப்பெண்ணை சீரியல்ல தர்ஷக் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்ட்டிங்கில அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல தர்ஷக். எனக்கு அன்பு தான் ரொம்பவே ஃபேவரட்டா இருந்தாரு. ஆனா, இப்ப 2 ஹீரோஸுமே ஃபேவரட்டா இருக்காங்க. தர்ஷக்கும் ஃபேவரட்டா இருக்காங்க. இந்த பக்கம் நம்மளோட அன்புவும் ரொம்பவே ஃபேவரட்டா இருக்காங்க. யாரு தான்டா பேரு நம்ம ஆனந்திக்கு அப்படிங்கிற 2 பேருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கிற மாரி, அந்த அளவுக்கு நல்லவங்க கேரக்டர். ஆ நம்ம ஆனந்திக்கு ஏதாவது ஒண்ணுன்னா 2 பேருமே துடிச்சு போய் உடனே போய் நிக்கிறவங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கு சீரியல். ஆ இவரோட மனைவி வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு ரீசென்ட்டா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அப்டேட் குடுத்திருந்தேன். உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு ரீசென்ட்டா வளைகாப்பு நடந்திருக்கு. அந்த பிக்ஸ், வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி, அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. தர்ஷக் எனக்கு ரீசென்ட்டான டேஸ்ல ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஆக்டரும் கூட. அதுக்காகவே இவரோட அந்த அனாமிகா சீரியல் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம அப்படியே இருந்துட்டுருக்கு. எந்த ஒரு வருது, வரல அப்படின்ற எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்கு. திடீர்னு சீரியல் லான்ச் பண்றாங்க, ப்ரமோ லான்ச் பண்றாங்க. திடீர்னு வந்து ஸ்டாப் பண்றாங்க. என்ன தான்டா நினைச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. தர்ஷக்கும் அவங்களோட மனைவிக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.